ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து அமேசானில் கொஞ்சம் பொருள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மக்களே. அது வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு டேப்பு தான். இந்த கதவுக்கு கீழே கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேப்பு தான். சரி, கொஞ்சம் கேப் இருக்கே, இந்த மாதிரி டேப்பை ஆர்டர் பண்ணி நம்ம ஒட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணோம் மக்களே. செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இது ரிவ்யூலாம் கொடுக்குறேன். உண்மையிலே அவ்வளோவா நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. பிஞ்சு பிஞ்சு வருது. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து பிஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் என்ன யூஸ்? கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேப்பில் நம்ம கீழே ஒட்டுவோம்ல, கொசு பூச்சி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி மேலே உள்ள டேப்பை ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள டேப்பை உரிச்சிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அது உரிஞ்சிட்டுனா மறுபடியும் உட்காந்து ஒட்டிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி போல். அடுத்து நெக்ஸ்ட்டு பாக்ஸ் என்னதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு தான் மக்களே. நம்ம ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து ஸ்டாண்டு இல்லாமலே கையில் பிடிச்சிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப கஷ்டப்படண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஸ்டாண்டு வாங்குறது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சோம் மக்களே. ஆனால் எங்களால் ஸ்டாண்டெல்லாம் வாங்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இதுவுமே நம்மளுக்கு கொரியர் வந்து மொத்தமாக வரல. உங்களுக்கு தெரியும்ல, வழக்கமாக ஆர்டர் பண்ணால் ஒவ்வொரு நாளைக்கு வர்ற திங்ஸை தான் மொத்தமாக அந்த மாதிரி ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோம். ஸ்டாண்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் நான் யூஸ் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே கீழே வந்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி ரோலிங் மாடல் மேலே வந்து ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. செல்ஃபியுமே இதில் எடுத்துக்கலாம். உண்மையிலே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வச்சுக்கலாம். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டாண்டு நல்லா இருந்துச்சு. பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிட்டு, அப்புறம் ஒவ்வொரு வீடியோ எடுத்தால் தான் அதுக்கப்புறம் தெரியுங்கிற மாதிரி சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோலாம் நல்லா அழகாக போடணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாண்டு மெயினாக நாங்கள் எடுத்தோம் மக்களே. ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு என்ன ரேட் வந்துடுது அப்படின்னா 900 சம்திங் அந்த ரேட்டில் வந்துருந்த மக்களே. இதை வந்து ரோல் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுற மாடலில் தான் மேலே வந்து பின்னாகலை, கீழேயும் சைடு மட்டும் பின்னாச்சு. இது அடுத்த பேக்கிங் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பேபி நெயில் இது அது ஃபுல்லாகவே ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். அது வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ வந்திருக்கோம் மக்களே. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அப்படி வச்சுட்டோம். அந்த இது நாங்கள் யூஸ் பண்ணோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் அந்த இது நம்ம கைக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பேட்ரி மாடல் தான், பின்னாடி பேட்ரி போட்டு யூஸ் பண்ணக்கூடியது தான். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 3 இது கல் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கல்லுலையுமே ஷார்ப்பு லைட்டு, ஷார்ப்பு கல், அப்புறம் கொஞ்சம் டார்க் ஷார்ப்பு கல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வச்சுருக்கிறது ரொம்ப லைட்டு. அது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக செய்யணும். கொஞ்சம் அந்த கல்லை நம்ம மாற்றிக்கணும். கலர் கல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்ம மாற்றிக்கணும். நம்மளுக்கு ஏற்றாப்புல குழந்தைங்க விரலுக்கு, குழந்தைங்க நகத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு மாலில் நான் பார்த்தேன் இதை எடுக்கலான்னு. இது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து பாத்திரம் கழுவுற ஒரு இதுதான் மக்களே. நான் வழக்கமாக சோப்பு அதெல்லாம் வச்சு தான் கழுவேன். ஒரு இதில் சோப்பை போட்டு கழுவேன். இது வந்து ஒரு மாலில் பார்த்தேன், எடுக்கலாமான்னு தோணுச்சு மக்களே. அப்போ வந்து சரி, குவாலிட்டியுமே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, சரி ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இதில் வந்து நம்ம கீழே லிக்யூடு போட்டுக்கிட்டு மேலே போட்டு மேலே அந்த இது ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுற டைப் மக்களே. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த லிக்யூடு, கீழே உள்ள லிக்யூடு வந்து மேலே நம்மளுக்கு அந்த இதில் வரும். இந்த மேலே இதிலோடி இந்த டியூப் வழியோடி மேலே வருது. இது நான்
இது வந்து உண்மையிலே எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மக்களே. சோப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கீழே, ஆனால் இதில் வந்து லிக்யூடு கொஞ்சம் அதிகமாகுது. விம்மோ அந்த லைமோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, நல்லா பாத்திரமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம லிக்யூடு முறையில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான். நான் பார்த்து ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் மக்களே. பாக்ஸ் தான். இதில் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு 6 பாக்ஸ் இருக்கும் மக்களே. இந்த 6 பாக்ஸுமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்கில் தான், கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தான். ஆல்ரெடி ஜன்னல் பக்கத்தில் வச்சுருந்தேன் மக்களே. அது வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா, அது வெயில் பட்டு இருக்கிற அந்த மேலே உள்ள மூடி எல்லாமே திறக்கும்போது டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் குவாலிட்டி இல்லாததாக இருந்திருக்கு. அதனால் அந்த இது வந்து வெயில் பட்டு அந்த இதெல்லாம் மூடியெல்லாம் இத்து போச்சு. சரி, நம்ம வேறு பாக்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நம்ம போடக்கூடிய பைசா வந்து 100 இருந்தாலும் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கணும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை போடணும். அப்புறம் பார்த்தேன் மக்களே, நல்லா பிடிச்சிருந்து. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்து. ஐ லைக் இட்னு சொல்லலாம். பை மக்களே.